இளைப்பாறுதல் தருகிறேன். இறைவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்கள் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை தருகிறேன். உலக கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்க கூடாதுமான மெய்யான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இறைமகனாக இயேசு கிறிஸ்து கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைத்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், ஆறுதலை தருகிறேன், நிம்மதியை தருகிறேன். நிம்மதியும் ஆறுதலையும் தேடி ஓடுகிற மனிதனே, வானத்தையும் பூமியும் படைத்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு மெய் சமாதானத்தை தருகிறேன், மெய்யான நிம்மதியை தருகிறேன், நித்தியமான சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், மனிதன் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாடிக்கொண்டிருக்கிறான். காரணம், மனிதன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவன் உரைக்கிற வார்த்தை, உனக்கு நிம்மதியை தருகிறேன். காரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற பாவத்திலே அடிமைத்தனத்திருக்கிற மனிதனுக்கு நிம்மதி இல்லை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த மனிதனே, உன்னை மீட்கிறதற்காக கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை போல என்னை போல இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து பிறந்தார். பாவம் மனிதனை மரணத்துக்கு நேராக நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிந்து கொண்டு போகிற இந்த மரணம், இந்த பாவம் மனிதனை என்றென்றைக்கும் தேவனோடு இராதபடி அவனை ஒருபோதும் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. இந்த பாவம், இந்த பாவத்திலிருந்துதான் மனிதனை விடுதலை பண்ணும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் வழியாக, பாவநாசகராக இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து பிறந்தார். உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. காரணம், அவர் பிறந்தது உண்மை, அவர் மனுக்குலத்திற்காக மரித்தது உண்மை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை மன்னிப்பின் தருகிறவர் அவரே என்று ஒருவன் நம்பும் போது அவனுக்கு நிலையான நம்பிக்கையும் நித்திய சந்தோஷத்தை தருகிறார். எங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தோடு வாழும்படி தேவன் ஒருபோது விரும்பவில்லை. இந்த பாவத்திலிருந்து மனிதனை எப்போதும் பிரித்துக் கொண்டிருக்கிற தேவனிடத்தில் பிரித்துக் கொண்டிருக்கிற மனிதனை அவர் என்றென்றைக்கும் தேவனோடு இருக்கும்படி இறைமகனாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்தார். பாவ மனிதனை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த போது, இந்த பாவத்தை மீட்கிறதற்காக, பாவ மனிதனை மீட்கிறதற்காக, பாவ மனிதனை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது மரணத்திலிருந்து மனிதனை விடுதலை பண்ணும்படியாக மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே இருந்த மனிதனை விடுதலை பண்ணும்படி அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து பிறந்தார். மனிதனுடைய பாவத்திற்காக, மனிதனுடைய மீறுதலுக்காக, மனிதனுடைய அக்கிரமத்துக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே அவர் பலியானார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். அவருடைய கல்லறை இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெளிந்திருக்கிறார். இந்த உயிர் தெளிந்த கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நித்திய வாழ்வை அவர் அளிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்க வாழ்க்கையிலே நிம்மதியும் சமாதானத்தையும் அவர் இலவசமாய் கொடுக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும்,
என்னை உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிரோடு எழுந்தீர் என்று சொல்லி ஒரு நபர் நம்பும் போது அந்த மனிதனுக்கு நிலையான நம்பிக்கையை இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த இளைப்பாறுதலை அடைகிறாயா? வேதம் சொல்லுகிறது, இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை நீங்கள் நம்புங்கள், அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.